இனிய காலை பொழுதினில் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்களை நூலக நிறுவனம் சார்பில் தெரிவித்துக் கொண்டோம். வரலாற்று பெருமை மிக்க வரலாற்றுகளில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய இவ்வினிய நாளில் நூலக நிறுவனம் பெருமையுடன் நடாத்திக் கொண்டிருக்கும் தமிழ் ஆவண மாநாடு 2013 நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என முதற்கண் வரவேற்று இந்த மாநாட்டினுடைய ஆரம்ப நிகழ்வுகளை இனிதே ஆரம்பிப்பதற்காக அவையிலே மேடையை அழகுபடுத்துவதற்காக ஆரம்ப நிகழ்விலே சிறப்புரை நடாத்த வந்திருக்கும் திரு கணேசன் சுந்தர் ரோஜா முத்தையா ஆய்வு நிறுவன இயக்குனர் அவர்களையும் மற்றும் மாநாட்டு அரங்குகளை தலைமை தாங்கி சிறப்பிக்க வந்திருக்கும் திரு பேராசிரியர் பானா மகேஸ்வரன் ஐயா அவர்கள், பேராசிரியர் சீனா பத்மநாதன் ஐயா அவர்கள், பேராசிரியர் சீனா மௌனகுரு ஐயா அவர்கள், பேராசிரியர் சபாஜிராசா ஐயா அவர்கள், பேராசிரியர் சீனா ஜோராசா ஐயா அவர்கள், பேராசிரியர் சீனா தில்லைநாதன் ஐயா அவர்கள், பேராசிரியர் சோகனா சந்திரசேகரன் ஐயா அவர்கள், முனைவர் செல்வி திருச்சந்திரன் அவர்களையும் மாநாட்டின் ஏற்பாட்டு குழு தலைவர் திரு விமலாயுதன் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அதற்கு முன்னர் மங்கள விளக்கேற்றல் நிகழ்வினை ஆரம்பித்து வைப்பதற்காக முதலாவதாக மாநாட்டு ஆரம்ப நிகழ்வின் சிறப்புரையை நிறுத்த வந்திருக்கும் திரு கணேசன் சுந்தர் மங்கள விளக்கேற்று சிறப்பித்த பெருந்தகைகளை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம்.
மாநாட்டை இங்கே ஆரம்பித்து வைப்பதற்கு முதலாக தமிழுக்காகவும் தமிழின் வளர்ச்சிக்காகவும் தமது இன்னுயிர்களை தியாகம் செய்த நல்லுள்ளங்களுக்காக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி. நன்றி. அடுத்த நிகழ்வாக தமிழ் தாய் வாழ்த்து வழங்குவதில் அன்புடன் அழைக்கிறோம். தமிழ் தாய் வணங்கி சென்ற சகோதரிகளுக்கு நன்றிகள். கல்வி புலம் சார்ந்தோரால் ஈழத் திருநாட்டிலே இன்றைய காலகட்டத்தில் ஆவணப்படுத்தல் சார்ந்த முயற்சிகளும் ஆவணப்படுத்தல்களும் மிக முக்கியம் என அடையாளம் காணப்பட்டு புலமையாளர்களின் பெரும் ஆதரவுடன் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நூலக நிறுவனம் நடாத்தி தமிழ் ஆவண மாநாட்டில் வந்தோரை வரவேற்கும் தமிழர் பண்பாட்டிற்கிணங்க வரவேற்புரையை வழங்குவதற்காக நூலக நிறுவன தமிழ் ஆவண மாநாடு ஏற்பாட்டுக் குழுவின் இணை செயலாளர் திரு உமாதரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இலங்கையின் தமிழ் பேசும் சமூகங்களின் மரபணு செல்லங்களை பேணி பாதுகாத்தலும் ஆவணப்படுத்தலும் மூலம் எதிர்கால சந்ததிக்கு அறிவு பகிர்வினை செவ்வனை மேற்கொண்டு வருகின்ற நூலக நிறுவனம் தனது 8வது ஆண்டு நிறைவிலே ஈழத்து தமிழ் சூழலில் ஆவணப்படுத்தலும் பேணி பாதுகாத்தலும் எனும் தொழிற்கொள்வே தமிழ் ஆவண மாநாடு 2013 எனும் இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். முதல்ல இந்தியாவிலிருந்து இந்நிகழ்விற்கு சிறப்புரையாக வருகை வந்திருக்கின்ற ரோஜா முத்தையா ஆய்வு நூலகத்தின் இயக்குனர் திரு கணேசன் சுந்தர் அவர்களை வரவேற்பதில் நூலக நிறுவனம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றது. இன்றும் நாளையும் முக்கியமாக
நடக்க இருக்கின்ற 8 அரங்களுக்கு மையமாக தலைவர்களாக செயற்பட இருக்கின்ற பேராசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வரவேற்பதில் நூலக நிறுவனம் மிக மகிழ்ச்சி அடைகின்றது. எமது நூலக நிறுவனத்தின் வேண்டுகோளை ஏற்று அமர்வுகளுக்கு ஆய்வுக்கட்டுகளை சமர்ப்பித்திருக்கும் கட்டுரையாளர்களை வரவேற்பதில் நூலக நிறுவனம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றது. இங்கே வருகை தந்திருக்கின்ற ஊடகத்துறை சார்ந்த ஊடகவியலாளர்கள் அனைவரையும் நூலக நிறுவனம் அன்புடன் வரவேற்கின்றது. இங்கே இந்நிகழ்வின் கட்டுரையாளர்களின் கட்டுரைகளை அவதானிக்க வந்திருக்கின்ற பார்வையாளர்கள் மற்றும் தன்னார்வர்கள் அனைவரையும் நூலக நிறுவனம் அன்போடு வரவேற்று நன்றி கூறி வரவேற்கின்றது. நன்றி. வரவேற்புரை வழங்கி சென்ற தமிழ் ஆவண மாநாட்டின் இணை செயலாளர் திரு மாதரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக முதல் முறையாக நூலக நிறுவனம் பெருமையுடன் வழங்கிக் கொண்டிருக்கும் தமிழ் ஆவண மாநாடு 2013 நிகழ்வின் மாநாட்டு தொடக்க உரையை மாநாட்டு ஏற்பாட்டு குழு தலைவர் திரு விமலாதித்தன் அவர்களை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். நூலக நிறுவனம் தன்னுடைய 8வது ஆண்டு நிறைவில் நடாத்தி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழ் ஆவண மாநாடு 2013க்கு வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களை, சான்றோர்களை மற்றும் என்னை போன்ற இளையோர்களை, தன்னார்வ தொண்டர்களை உங்கள் அனைவரையும் வணங்கி என்னுடைய இந்த தொடக்க உரையை ஆரம்பிக்கின்றேன். நூலக நிறுவனம் கடந்த 8 ஆண்டுகளாக எங்களுடைய மரபுரிமை செல்வங்களை பாதுகாக்கின்ற பணியில் ஈடுபட்டு வந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 10,000 நூல்களை இன்று வரைக்கும் ஆவணப்படுத்துகின்ற செயற்பாட்டில் கால் ஊன்றி நிற்கின்றது. இன்னும் கடந்த சில ஆண்டுகளாக ஓலைச்சுவடிகளை ஆவணப்படுத்தல் போன்ற ஆவணப்படுத்தலின் அடுத்த தளங்களை நோக்கி நூலக நிறுவனம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய சமூகத்தில் ஆய்வுக்கு என்று நாங்கள் ஒதுக்கி இருக்கின்ற கவனம் சற்று குறைவாக தெரிகின்ற காரணத்தினால் நூலக நிறுவனம் ஆவணப்படுத்தல் சார் ஆய்வு என்கின்ற தளத்தில் இயங்குவதற்கு தீர்மானித்தது. அவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தின் வாயிலாக நூலக நிறுவனம் தன்னுடைய ஆய்வு பிரிவையும் ஸ்தாபித்து உள்ளது. இந்த ஆய்வு செயற்பாடுகளின் அடுத்த படிகளாக இருக்கின்ற இந்த தமிழ் ஆவண மாநாட்டில் இந்த மாநாட்டின் மூலமாக ஆய்வு செயற்பாட்டில் ஆவணப்படுத்தலை இன்னும் மேம்படுத்துவது என்கின்ற ஒரு நன்னோக்கத்திற்காக இந்த மாநாட்டை நாங்கள் நடாத்துவது என்ற முடிவுக்கு வந்தோம். கடந்த வருடம் நவம்பர் மாதம் நாங்கள் இதற்கான செயற்பாடுகளை ஆரம்பித்தோம். நாங்கள் சற்றேனும் நினைத்திராத வண்ணம் எங்களுக்கு இலங்கை மற்றும் அயல் நாடுகளிலிருந்து இணையற்ற ஒரு ஆதரவை கல்வியாளர்கள், ஆய்வாளர்கள் தந்தார்கள். அதாவது நாங்கள் வெறுமனே 15 கட்டுரைகள் ஆவது வரும் என்று நினைத்துத்தான் இந்த மாநாட்டை தொடங்கினோம். அதற்காக அந்த 15 கட்டுரைக்குரிய மாதிரி தான் நாங்கள் எங்களுடைய நிதி ஒதுக்கீட்டையும் செய்து வைத்திருந்தோம். ஆனால் நடந்தது என்னவோ நினைப்புக்கு எதிரானது. மொத்தமாக 125 கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள் எங்களுக்கு கிடைத்தன. நூலக நிறுவனத்தின் முதலாவது ஆய்வு மாநாட்டிலேயே இவ்வாறான ஒரு பெரு வரவேற்பு எங்களுடைய சமூகத்தில் இருந்து எங்களுக்கு கிடைத்திருப்பது எங்களுடைய முயற்சி
இந்த முயற்சியை சமூகம் எவ்வாறு நோக்குகின்றது என்பதை காட்டியதோடு அதன் மூலமாக சமூகத்தின் ஆதரவும் எங்களுக்கு இருக்கின்றது என்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம். இந்த தமிழ் ஆவண மாநாட்டின் ஊடாக எதை நாங்கள் சமூகத்துக்கு வழங்குகின்றோம், ஏன் நாங்கள் இதை செய்கின்றோம் ஆகிய கேள்விகள் இங்கே எழுகின்றன. எங்களுடைய சமூகத்தில் செயல்பாட்டு ரீதியாக அறிவு பகிர்வு என்பது இன்னும் ஆழமாக செல்ல வேண்டும். அதாவது எங்களுடைய சிறந்த கல்வியாளர்கள் கொண்ட சமூகமாக திகழ்கின்ற எங்களுடைய சமூகத்தில் அந்த கல்வியாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையேயான அறிவு பகிர்வு இன்னும் ஆழமாக நடக்க வேண்டும் என்பதில் தான் இந்த மாநாட்டின் நோக்கம் தங்கியுள்ளது. இந்த மாநாடு மட்டுமல்ல, நூலக நிறுவனம் இம்முறை நூலகம் ஆய்வுதலையும் வெளியிட நினைத்தது. தற்காலிகமாக சிறிது காலத்துக்கு அது போடப்பட்டுள்ளது. அநேகமாக இந்த இன்னும் சில மாதங்களில் நூலகம் தன்னுடைய முதலாவது ஆய்வுதலையும் வெளியிடும். பேராசிரியர் மகேசன் அவர்கள் அதற்கு முதன்மை ஆசிரியராக இருக்கிறார்கள். திரு ரகுவரன் அவர்கள் அந்த ஆய்வுதலுக்கு இணையாசிரியாக இருக்கிறார். இத்தகைய பெருந்தகைகளால் வழிநடத்தப்படுகின்ற அறிவு பகிர்வு கருவியாக தொழிற்படும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஆகவே இந்த மாநாட்டுக்கு வருகை தந்து உங்களுடைய பொன்னான நேரத்தை எமக்காக செலவழித்து உங்களுடைய ஆய்வு கட்டுரைகளை சிரமத்தின் மத்தியில் நீங்கள் எழுதி இங்கே அனுப்பியிருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடான கோடி வந்தனங்களை தெரிவித்து இந்த மாநாட்டில் மிகச் சிறப்பாக உங்களுடைய செயற்பாடு அமைவதற்கும் இந்த மாநாடு உங்களுக்கு பிரயோசனமாக இருப்பதற்கும் வாழ்த்தி விடைகொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நூலக நிறுவனத்தில் தமிழ் ஆவண மாநாடு சார்ந்த கொள்கை விளக்கங்களையும் அது சார்ந்த மேலதிக விளக்கங்களையும் வழங்கிச் சென்ற தமிழ் ஆவண மாநாடு 2013 ஏற்பாட்டு குழு தலைவர் திரு விமலாயுதன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். கல்வி புலம் சார்ந்தோரால் அல்லது ஆய்வு புலம் சார்ந்த செயற்பாட்டாளர்களால் ஆய்வுகள் மிகவும் துல்லியமாக இடம்பெற வேண்டும் என்பதற்காகவும் அதனை மேலும் மெருகூட்ட வேண்டும் என்பதற்காகவும் இந்த மாநாடு ஆய்வாளர்களுக்கு இடையான ஒரு மாநாடாக அல்லது அது சார்ந்த உத்வேகம் உடையவர்களுக்கு உடைய மாநாடாக மாற்றப்பட்டு இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்நிகழ்விலே எமது அயல் நாடான இந்தியாவிலிருந்து தமிழ் ஆவண மாநாட்டின் ஆரம்ப நிகழ்விலே ஆவணப்படுத்தலும் சமூகமும் என்ற தலைப்பிலே சிறப்புரை வழங்குவதற்காக ரோயா முத்தையா ஆய்வு நூலகத்தினுடைய இயக்குனர் திரு கணேசன் சுந்தர் அவர்கள் தனது மிகவும் இறுக்கமான நேரத்திலும் எமக்காக இங்கு வருகிறது ஒரு சிறப்புரையை நிகழ்த்த வந்திருக்கின்றார். அவரை அச்சிறப்புரையை நிகழ்த்துவதற்காக அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 8 ஆண்டுகளில் இணையம் சார் நிறுவனமான நூலகத்தின் பங்களிப்பும் மிகுந்த நெருக்கடியான சூழலிலும் அவர்கள் ஆற்றிய பணிகள் மிக முக்கியமானதாகும். தங்களால் இயன்றவரை போராடி ஆவணங்களை மிகச்சிறப்பாக பாதுகாத்து வருகின்றனர். இதன் உள்ளடக்கமானது தமிழ் சமூகத்திற்கு முக்கியமானதாக இருந்தாலும் உலக ஆவண காப்பக வரலாற்றில் இது ஒரு முக்கியமான பங்களிப்பாகும். உலகின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து இதுபோல் ஆவணங்களை தெரிவு செய்து அவற்றை
மின் ஆவணப்படுத்தியது சுலபமான காரியம் அல்ல. தங்களின் 8வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு தமிழ் ஆவண மாநாடு 2013 என்னும் ஆய்வரங்கத்தை கூட்டியிருப்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும். ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்திலும் இதுபோல் ஒரு ஆய்வரங்கம் நடத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு நீண்ட நாளாக இருந்தது. ஆனால் இதுவரை அது நிறைவேறவில்லை. இந்த ஆய்வரங்கினை ஏற்பாடு செய்த நடத்தி வருகிற நூலகம் ஃபவுண்டேஷன் பொறுப்பாளர்களுக்கும் இதற்கு பங்களித்த தன்னார்வலர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இங்கு அழைத்தமைக்கு எனது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சமூகமும் ஆவணப்படுத்தலும். பண்டைய சமூகங்களிலிருந்து இன்றைய சமூகங்கள் மாறுபட்டவை. அவற்றின் பரிமாணங்களும் வேறுபட்டவை. பண்டைய சமூகங்களிலிருந்து வரலாற்று பதிவுகள் ஆளும் வர்க்கத்தின் பார்வையிலிருந்து எழுதப்பட்டவை. அவைகளுக்கு கல்வெட்டுகளும் இலக்கியங்களும் செப்பு பட்டயங்களும் சான்றாக உள்ளன. மக்களின் ஆவணங்களான ஆணைக்கீரல்கள் நமக்கு ஆவணங்களாக கிடைத்தாலும் அவை மிக குறைவாகவே உள்ளன. மேற்கத்திய சமூகங்கள் அவர்களது நாகரிகம் தொடங்கியது முதல் ஆவணங்களை பாதுகாப்பதில் மிகவும் கவனமாக இருந்திருக்கின்றன. மேற்கத்திய சமூகங்களிலிருந்தும் தெற்காசிய நாடுகளைச் சேர்ந்த சமூகங்கள் கலாச்சார ரீதியாகவும் அடிப்படை கொள்கைகளிலும் வேறுபட்டவை என்று நான் நினைக்கிறேன். தெற்காசிய சமூகங்களில் விளிம்பு நிலை உட்பட மக்களின் பதிவுகள் வாழ்க்கையையொட்டி அவர்களின் பண்பாட்டையொட்டி மட்டுமே உள்ளன. அவர்களது வரலாறுகள் ஆவணப்படுத்தப்படுவதில்லை. இந்த நிலை தெற்காசிய சமூகங்களில் பெருமளவில் மாறியது வரலாற்றில் 2 முறை என்று சொல்லலாம். முதலாவது 18ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில் அச்சு வருகையின் ஊடாக, இரண்டாவது 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கணினி சார்ந்த வலைதளம் சார்ந்த ஊடகங்களின் தொழில்நுட்பம் சார்ந்த ஆவணங்களின் ஊடாக ஏற்பட்டவையாகும். கல்வி பரவலாக்கத்தின் தாக்கமும் அதற்கு துணையாக அச்சு பண்பாடும் பெருமளவில் சாமானியர்களின் கல்வியை மேம்படுத்தியது. எல்லோருக்கும் கல்வி சாத்தியமானது. அதுவரை கல்வி ஒரு சிலருக்கு மட்டுமே என்பதனால் அது சாமானியர்களால் தங்களது வரலாற்றை பதிவு செய்ய உதவவில்லை. 18ஆம் நூற்றாண்டில் இந்த நிலை மாற மக்களால் எழுதப்பட்ட அச்சிடப்பட்ட ஆவணங்கள் பெருகின. இதுவரை எத்தனை ஆவணங்கள் என்று யாரும் கணக்கெடுத்ததில்லை. இது இப்பொழுது சாத்தியமும் இல்லை. எண்ணிலடங்கா ஆவணங்கள் உருவாக்கப்பட்டன என்று மட்டும் நமக்கு தெரியும். நிர்வாக ஆவணங்களை தவிர மக்களின் கருத்துக்களும் ஆவணப்படுத்தப்பட்டன. உதாரணமாக திரு அனந்தரங்கம் பிள்ளை அவர்களின் நாட்குறிப்பு தொகுதிகள் 18ஆம் நூற்றாண்டு வரலாற்றை நமக்கு தெரிவித்தது. திரு அயோத்திதாஸ் பண்டிதர் அவர்கள் நடத்திய 1 பைசா தமிழன் விளிம்பு நிலை மக்களின் வரலாற்றை பதிவு செய்தது. இந்த போக்கை ஐரோப்பாவிலும் நாம் காணலாம். ஆன் பிராங்க் எழுதிய தி டைரி ஆஃப் அன் யங் கேர்ள் ஒரு உதாரணம். நாஜிகளின் பிடியிலிருந்து தப்பி பதுங்கி வாழ்ந்த ஆன் பிராங்க் எழுதிய அவரது கையேடு பதிப்பிக்கப்பட்டவுடன் நெஞ்சை பிசையச் செய்யும் நாஜிகளின் கொடுமையை, யூத மக்களின் வாழ்க்கையை, அவர்களது நிலையை உலகிற்கு தெரிய வைத்தது. அதை பற்றி இன்றும் பேசப்படுகிறது. இப்பொழுது தெற்காசியாவில் ஆவணப்படுத்தலின் நிலையை முதலில் எடுத்துக்கொள்வோம். காலனிய ஆட்சி சில நல்ல திட்டங்களை, யுக்திகளை கற்றுக் கொடுத்தது. அதில் முக்கியமான ஒன்று ஆவணப்படுத்துதல் எனலாம். ஆவணங்களை புத்தகங்கள், இதழ்கள், துண்டு பிரசுரங்கள், சுவரொட்டிகள், அரசு ஆவணங்கள் என்று நாம் பல வகைகளாக பிரிக்கலாம். பதிப்பிக்கப்பட்ட அச்சு ஆவணங்கள் ஆங்கிலேய ஆட்சி வரை நல்ல முறையில் பாதுகாக்கப்பட்டன. அரசு ஆவணங்கள் முதலில் மாகாணங்கள் அளவில் நிர்வாகத்துறைகள் கையெழுத்து பதிவுகளாக இருந்தவைகளை சுருக்கி அச்சிலிட்டு அவைகளின் சுருக்க படிவங்களை தேசிய அளவில் ஆண்டறிக்கைகளாக வெளியிடப்பட்டன. இது அவர்கள் இருந்தவரை சரியாக நடந்தது. பின்னர் நடக்கவில்லை. இப்பொழுது ஆண்டறிக்கைகள் பதிப்பிக்கப்படுவதில்லை. அதனால் அரசு தரப்பு பதிவுகள் சரியாக கிடைப்பதில்லை. மாறாக அவைகளை பற்றி பத்திரிகைகளில் வரும் செய்திகளை மட்டும்தான் நமக்கு கிடைக்கின்றன. அரசு ஆவண காப்பகங்களோ
பல்கலைக்கழகங்களோ ஆவணங்களை அத்தனையும் ஆவணப்படுத்துவதில்லை. அதனால் ஆய்வாளர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் நடத்தப்படும் ஆவண காப்பகங்களையே நாடி வருகின்றனர். அப்படிப்பட்ட நிறுவனங்கள் தான் ரோஜாமுத்தை ஆராய்ச்சி நூலகம், மறைமலை அடிகள் நூலகம், உவேசா நூலகம், கொழும்பு தமிழ்ச்சங்கம் நூலகம் போன்ற நூலகங்களாகும். அரசாங்கம் நடத்தப்படும் காப்பகங்கள் லாப நோக்கிற்காக செயல்படுபவை ஆகையால் அவர்களிடம் கண்டிப்பாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு எந்த சலுகையும் தேவையில்லை என்பது போன்ற எண்ணத்துடன் பார்க்கிறது. உண்மையில் இந்நூலகங்கள் இல்லையெனில் ஆய்வாளர்கள் அரசு ஆவண காப்பகங்களில் மட்டும்தான் தங்களது ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் அங்கு எல்லா ஆவணங்களும் கிடைப்பதில்லை. அரசுகள் இக்காப்பகங்களுக்கு உதவி செய்ய தாமாக முன்வர வேண்டும். பொது என்ற சொல்லுக்கு, அதாவது பப்ளிக் என்ற சொல்லுக்கு நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். இவைகள் தனியார்களால் பொதுமக்களுக்காக நடத்தப்படும் பொது நூலகங்களாகும். அரசின் மனப்பாங்கு மட்டும் இவ்வாறு இருப்பதில்லை. தனியார்கள் நடத்தும் ஆவண காப்பகங்களும் மெல்ல மெல்ல இந்த மனப்பாங்கை உருவாக்கிக் கொள்கிறார்கள் என்று நினைக்கிறேன். ஆய்வாளர்களும் சாமானியர்கள் அல்ல. அறிவுசார் திருடல் பற்றி நமக்கு தெரிந்ததே. சில ஆய்வாளர்கள் ஒரு ஆவணத்தை எடுத்து அதற்கு தக்க முறையில் நன்றி தெரிவிப்பதில்லை. நூல்களின் முகப்பு பக்கங்களை நகல் எடுத்து அப்பிரதிகளில் இருக்கும் முத்திரையை சுரண்டி அழித்து தங்களது ஆய்வேட்டிலோ புத்தகங்களிலோ சேர்த்து பதிப்பித்துக் கொள்கிறார்கள். பிறகு ஆராய்ச்சியாளர் யார் என்ற கேள்வியும் எழுகிறது. அரசு ஆவண காப்பகங்களில் முனைவப்பட்ட ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள் என்பவர்களைத்தான் ஆய்வாளர்களாக கருதப்படுகிறார்கள். அதை பற்றிய மாற்று கருத்து உருவாக வேண்டும். மேலும் இலவசமாக கிடைக்கும் வரை எல்லாவற்றையும் இலவசமாகவே தொடர்ந்து பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுவது. இப்பணிகளுக்கு பின்னால் உள்ள உழைப்பை அது அவமதிப்பதாகும். யாரும் தன்னிச்சையாக பொருள் கொடுக்க முன்வருவதில்லை. இலவச பண்பாட்டின் அடிமைகளாக மாறியுள்ள அவலம்தானோ என்று வியக்க வைக்கிறது இது. அறிவுசார் உலகத்தில் பணிபுரிபவர்களை இவ்வாறு நடந்து கொண்டால் சாமானியர்களுக்கு இவர்களை எப்படி எடுத்துச் சொல்ல முடியும்? அனைத்து விதமான தொழில்நுட்பங்கள் மற்றும் நிதி இருந்தும் ஆவண பாதுகாப்பில் அரசு எடுத்து வரும் முயற்சிகளை நாம் பார்ப்போம். ஹார்வர்ட் பல்கலைக்கழக முனைவற்பட்ட ஆய்வாளரான திரு தின்யார் பட்டேல் கடந்த ஆண்டு நியூயார்க் டைம்ஸ் நாளிதழில் எழுதிய தொடரில் இந்திய அரசு ஆவண காப்பகங்களின் பரிதாபத்திற்குரிய நிலைமையை பின்வருமாறு விவரிக்கிறார். ரஷ்யாவும் சீனாவும் பல்வேறு போர் சூழலில் பல முயற்சிகளை எடுத்து வரலாற்று பதிவுகளை அழித்தது. ஆனால் இந்தியா எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல், அதாவது அவற்றை சரியான முறையில் பாதுகாக்காமல் அழித்து வருவதாக குறிப்பிடுகிறார். வரலாற்றாசிரியரான திரு ராமச்சந்திர குஹா ஆவண காப்பகங்களை பாதுகாப்பதில் அரசு எந்த அக்கறையும் காட்டுவதில்லை. அரசு ஆவண காப்பகங்கள் தேவையான அடிப்படை வசதிகள் இன்றி இயங்கி வருகின்றன. ஆவணங்கள் தகுந்த பாதுகாப்பும் பராமரிப்பும் இன்றி சேகரிக்கப்படுகின்றன. இங்கே புத்தகங்களை பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை. இதனால் பல முக்கியமான ஆவணங்கள் நம்மிடமிருந்து பறிபோய்விட்டன. தேசிய ஆவண காப்பகங்களின் நிலைமையை விட மாநில ஆவண காப்பகங்களின் நிலைமை மிக மோசமாக உள்ளது என்று கூறுகிறார். இந்த போக்கு தெற்காசிய நாடுகள் அனைத்திற்கும் பொருந்தும் என நினைக்கிறேன். கொல்கத்தா தேசிய நூலகத்தில் குறைந்தபட்சம் 10% ஆவணங்களை கரையான்கள் அளித்திருக்கக்கூடும் என்கிறார் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒரு ஆய்வாளர். இப்படியான சூழ்நிலையில் நம்பிக்கை தரும் சில தகவல்களும் கிடைக்கின்றன. இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தலைவராக 2010 பொறுப்பேற்ற திரு ஹசன் அவர்கள் அரசு ஆவண காப்பகங்களை சீர் செய்யவும் அழிந்து வரும் ஆவணங்களை பாதுகாப்பதற்கும் பல முயற்சிகளை எடுத்து வருகிறார். இந்த முயற்சிகளின் பலனாக நிலைமை தற்பொழுது சிறிது மாறியுள்ளதாக தெரிகிறது. தற்பொழுது இந்தியாவில் வெளிவரும் அனைத்து புத்தகங்களும் இதழ்களும் 4 தேசிய நூலகங்களுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பது எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனால் அது சரியாக நடப்பதில்லை. அரசாங்கத்திற்கும் இதை கண்காணிப்பது பெரிய தலைவலிதான். அரசு ஆவண காப்பகங்களின் நிலை இப்படி இருக்க தனிநபர் மற்றும் தனியார் நிறுவனங்கள் எடுக்கும் முயற்சிகள் எப்படி உள்ளன என்பதையும் நாம் அறிய வேண்டும். பல தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள்
ஆவண பராமரிப்பு ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த தனியார் ஆவண காப்பகங்கள் பல அரிய முக்கியமான ஆவணங்களை பராமரித்து வருகின்றன. ஆனால் அவை நிறுவனமயப்படுத்தினால் மட்டும்தான் ஜனநாயக முறையில் அவைகள் ஆய்வாளர்களுக்கு கிடைக்கும். இல்லையெனில் அவை சரியாக பட்டியலிடப்படாமலும் பாதுகாக்கப்படாமலும் போய்விடும். காப்பாட்சியாளர்கள் சொந்த விருப்பு வெறுப்புகளில் கொண்டுள்ளதை நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம். ஆவண பாதுகாப்பு முறைமைகள் ஒரு புறம் இருக்க, இதற்கான நிதியுதவியை நாம் எங்கிருந்து பெறப்போகிறோம் என்பதையும் ஆராய வேண்டும். அரசு இதற்கு நிதியுதவி அளிக்குமா அல்லது தனியாரிடம் இருந்து கிடைக்குமா? தேசிய ஆவண காப்பகம் திட்டப்பணிகளுக்காக நிதியுதவி செய்து வருகிறது. ஆனால் இந்த நிதியை தனியார் ஆவண காப்பகங்கள் பெறுவதில் பல சிவப்பு நாட, அதாவது ரெட் டேப் சிக்கல்கள் உள்ளன. பிறகு இது போன்ற ஆவண காப்பகங்களுக்கு ஆதரவாக எந்த ஒரு தனியார் நிதி நிறுவனமும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆவணங்களை பாதுகாக்க நாம் வெளிநாட்டைச் சேர்ந்த நிதி தரும் நிறுவனங்களை மட்டுமே நம்ப வேண்டியுள்ளது. உதாரணமாக பழைய புத்தகங்கள், பத்திரிகைகள் மற்றும் ஒளித்தகடுகளை பாதுகாக்க லண்டனில் உள்ள பிரிட்டிஷ் நூலகத்தில் என்டேஞ்சர்ட் ஆர்கைவ்ஸ் புரோகிராம் போன்ற திட்டப்பணிகளின் மூலம் நிதி உதவி அளிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த நிதி பழைய ஆவணங்களை பாதுகாப்பதற்கு மட்டுமே பயன்படுத்த முடியும். அதாவது ஃப்ரீ ஃப்ரம் காப்பிரைட். தினசரி இதழ்கள் மற்றும் மாற்று ஊடகங்களின் மூலம் வரும் தகவல்களை பாதுகாக்க யார் நிதி உதவி அளிக்க முன்வருவார்கள் என தெரியவில்லை. தனிநபர்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இதுபோல் ஆவணப்படுத்தலில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த ஆர்வத்தை நாம் எப்படி சமூக பிரதிநிதிகளிடம் எடுத்துச் செல்லப் போகிறோம் என ஆராய வேண்டும். அச்சு ஊடக பாதுகாப்பில் அரசு ஆவண காப்பகங்கள், தனியார் ஆவண காப்பகங்களின் நிலைமையும் ஆவண பாதுகாப்பிற்கான நிதியுதவியை பற்றியும் பார்த்தோம். தற்பொழுது ஏற்பட்டு வரும் கணினி வலைதளம் சார்ந்த முன்னேற்றத்தினால் அச்சு ஊடகத்திற்கு அடுத்த கட்டமாக மாற்று ஊடகம் நிகழ்வுகளை பதிவு செய்வதில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியுள்ளது. இந்த மாற்றத்தை பற்றி நாம் பார்க்கலாம். இன்று ஆளுபவர்களின் பார்வையைத்தான் அவர்கள் பதிவு செய்யும் வரலாறுகள் சித்தரிக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஆனால் நல்ல வேளையாக இன்றுள்ள சமூகங்களும் அவர்கள் பிரயோகிக்கும் தொழில்நுட்பமும் அவ்வரலாறுகளின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாகும் அளவிற்கு பல பதிவுகளை கொண்டு வந்திருக்கின்றன. இது உலகெங்கும் நமக்கு புலப்படும் உண்மையாகும். இதுவரை இணையதளங்களில் பல லட்ச ஆவணங்கள் மின்னிறக்கம் செய்யப்பட்டு இருக்கலாம். பல வலைப்பதிவுகளும் உருவாக்கப்பட்டு இருக்கலாம். அவற்றில் பல இன்று காணாமல் போய்விட்டன. மீதமுள்ளவற்றை எவ்வாறு ஆவணப்படுத்தப் போகிறோம் என ஆராயும் பொழுதே அடுத்த கட்டத்திற்கு புதிய சமூக ஊடகங்கள் நம்மை எடுத்து செல்கிறது. தற்பொழுது இணையத்தின் நவீன ஊடகங்கள் மூலமாக அன்றாட நிகழ்வுகள் மட்டுமல்லாது மக்களின் கருத்துக்களும் பதிவு செய்யப்படுகிறது. நான் இங்கு நவீன ஊடகம் என குறிப்பிடுவது இணையம் சார்ந்த சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப், பிளாக்ஸ் போன்றவையாகும். இந்த மாற்று ஊடகத்தில் பதிவு செய்யப்படும் பதிவுகள் ஒரு ஊடக நிறுவனத்தில் இருந்து வெளிவரும் செய்திகள் அல்ல. இவை தனிநபர்களால் பதிவு செய்யப்படும் தகவல்களாகும். இவைகளை நவீன சுவரொட்டிகளாகவும் பார்க்கலாம். இந்த மாற்று ஊடக கலாச்சாரத்தினால் செய்திகளை படைப்பவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் அல்ல. அதனால் அவர்கள் பதிவு செய்வது விரிவாக இருப்பதில்லை. துண்டு துண்டாக எழுதும் போக்கு உருவாகியுள்ளதை நாம் காண முடிகிறது. இது குறிப்பாக ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக ஊடகங்கள் இப்படித்தான் செயல்படுகின்றன. மேலும் ஷார்ட் மெசேஜிங் சர்வீஸ் மூலமாக அனுப்பப்படும் தகவல்கள் இதே தன்மையை கொண்டது. இவைகளை நாம் முறையாக ஆவணப்படுத்துவதில்லை. அச்சு ஊடகங்களை பாதுகாப்பது போல் இந்த மாற்று ஊடகத்தை எவ்வாறு ஆவணப்படுத்தப் போகிறோம் என்ற ஒரு பெரிய சவால் உருவாகி இருக்கிறது. இந்த சவால் ஒரு புறம் இருக்க, இந்த பதிவுகளை ஏன் ஆவணப்படுத்த வேண்டும் என்பதையும் அறிய வேண்டும். உதாரணமாக சமீப காலமாக தமிழகத்தில் நடக்கும் போராட்டங்களை எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது தமிழகத்தில் மனித உரிமைகளுக்காக குரல் கொடுக்க பல மாணவர் சமூகங்கள் உருவாகி உள்ளன. இந்த மாணவர் சமூகங்கள் பல இடங்களில் போராட்டங்கள் நடத்தி வருகின்றன. இவை அனைத்தும் அச்சு ஊடகங்களிலோ தொலைக்காட்சிகளிலோ செய்திகளிலோ
கொடுத்தார்கள், யாருக்காக குரல் கொடுத்தார்கள் என்ற செய்திகளை எங்கும் பதிவு செய்யப்படாமல் போய்விடுகின்றன. இந்த நிகழ்வுகளை வரலாறாக எழுத வேண்டுமானால் இந்த பதிவுகள் மிக முக்கியமானவை. இப்பொழுது நம்மிடையே உள்ள ஊடகங்களை உற்று நோக்கும் பொழுது இந்த நிகழ்வுகள் தனிநபர்களால் இணையம் சார்ந்த மாற்று ஊடகங்களில் மட்டுமே அதிக அளவில் பதிவு செய்யப்பட்டு வருவது தெரிகிறது. செய்தி துணுக்குகளாகவோ தனிநபர் கருத்துக்களாகவோ புகைப்படம் மற்றும் ஒளிக்காட்சியாகவோ இவை பல்வேறு வலைதளங்களில் பதிவு செய்யப்பட்டும் பகிர்ந்தும் வருகின்றன. இன்னும் 10 வருடங்களில் நமக்கு இந்த இணைய ஊடகங்களின் நிலை என்ன என்பது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஊடகங்களில் தனிநபர்களால் பதிவு செய்யப்பட்டவைகளை ஆவணப்படுத்தப் போவது யார் என்ற கேள்வி எழுகிறது. ஒரு ஆவண காப்பாளர் என்ற முறையில் இவைகளை ஆவணப்படுத்துவதில் ஆவண காப்பகங்கள் அனைத்திற்கும் முக்கிய பொறுப்பு உள்ளது என நம்புகிறேன். அப்படி இருக்கையில் இந்த ஆவணப்படுத்தலில் எப்படிப்பட்ட முறைமைகளை நாம் கையாளப் போகிறோம் என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். மேலும் இன்று நாம் ஆராய்ச்சி மேற்கொள்ள பழைய ஆவணங்களை மட்டும் போதுமானதாக இருப்பதில்லை. சமீப காலமாக நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளை பற்றி குறிப்புகள் தேவைப்படுகிறது. நாளிதழ் மட்டுமின்றி சுவரொட்டி, துண்டு பிரசுரங்கள் என அனைத்தும் தேவைப்படுகிறது. இதை யார் ஆவணப்படுத்தப் போகிறார்கள்? யாரும் இதற்கு நிதியுதவி அளிக்க முன்வரப்போவதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒவ்வொரு தனியார் ஆவண காப்பகங்களும் தன்னார்வம் கொண்ட தனிநபர்களும் இந்த முயற்சியில் இறங்க வேண்டியுள்ளது. முடிவாக நான் இங்கு சொல்வது என்னவென்றால், அறிவிற்கும் அதிகாரத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பை ஆவண காப்பகங்கள் உருவாக்கியுள்ளது, ஏற்படுத்துகிறது எனலாம். இந்த போக்கை உலகம் முழுவதும் ஒரு போலவே காணலாம். எதை தெரிவு செய்வது, எதை பாதுகாப்பது என்பதை அதிகாரம் முடிவு செய்கிறது. எதை விநியோகம் செய்வது, யாருக்கு விநியோகம் செய்வது என்பது உட்பட வேண்டுமானால் எந்த ஆவணத்தையும் அழிக்கவும் அதே அதிகாரம் முடிவு செய்கிறது. இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. மக்களாட்சிகளிலும் இது நடக்கிறது. ஆவண காப்பகங்கள் சரிவர நடத்தப்படுவதில்லை என்பது பல ஆய்வாளர்களின் புலம்பல். இவ்வாறு நடத்தப்படுவதில் ஆட்சியாளர்களுக்கு ஒரு வசதி. எந்த ஒரு ஆவணமும் அவ்வளவு எளிதாக மக்களுக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதுதான். போர் சூழலில் மட்டும் ஆவணங்கள் அழிக்கப்பட்டும் பாதுகாக்கப்படாமல் போவதில்லை. போர் இல்லாத சூழலிலும் இவ்வாறு ஆவணங்கள் பாதுகாக்கப்படாமல் போனதை நாம் வரலாற்று மூலமாக அறியலாம். மேற்கத்திய நாடுகள் இப்பிரச்சனைகளை எவ்வாறு அணுகின்றன என்பதை வரலாற்றின் ஊடாகவும் நாம் பார்க்கலாம். உதாரணமாக, அரிய பொருட்களை, ஆவணங்களை ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு, உதாரணமாக இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு எடுத்து செல்ல வேண்டுமானால் சட்டப்பூர்வமாக அது நடக்காது. ஆதலால் பதிப்பிக்கப்பட்ட தரவுகளை நுண்படம் எடுத்து அப்பிரதிகளை சட்டப்பூர்வமாகவே எடுத்துச் செல்கின்றனர். இவ்வாறான யுக்திகளை தான் நாம் கையாள வேண்டும். இன்று நம்மிடம் பலதரப்பட்ட தொழில்நுட்ப சாதனங்கள் உள்ளன. பெரிய மின்மாற்ற கருவிகளிலிருந்து கைக்கருவிகள் வரை எத்தனையோ உள்ளன. அவைகள் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. இப்படியான நிலையில் வளர்ந்து வரும் இத்தொழில்நுட்பங்கள் தான் நமக்கு கை கொடுக்கும். நாம் அவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தனிநபர்களின் முயற்சி தான் வரலாற்றை மாற்றி எழுதியுள்ளது. நமக்கு என்ன கிடைக்கும் என்று திரு சில்லப்பா நினைத்திருந்தால் யாழ்ப்பாண பொது நூலகம் உருவாகி இருக்காது. தனிநபர்களான ஆனந்தரங்கம் பிள்ளை, ஆன் பிராங்க் பதிவு செய்ய தவறி இருந்தால் 18ஆம் 20ஆம் நூற்றாண்டின் வரலாறு அறியப்படாமலே போயிருக்கும். புகைப்படங்களின் சக்தி, அவை படைக்கும் புரட்சிகளை, அவை அளிக்கும் பரிமாணங்களை நாம் அறிந்ததே. அவைகள் வரலாற்றை பதிவு செய்வது மட்டுமின்றி வரலாற்றை உருவாக்கவும் உதவுகிறது. வரலாறுகளை படைக்க நமது பின்வரும் சந்ததியினர் வரலாறு அற்றவர்கள் என்ற ஏளனத்திற்கு ஆளாகாமல் இருக்க இன்றைய நிகழ்வுகளை ஆவணப்படுத்த வேண்டும். இந்த பெரும் பொறுப்பு இங்கு உள்ளவர்களுக்கு உண்டு. குறிப்பாக இந்த தமிழ் சமூகத்திற்கு உண்டு. நன்றி. ஓயாமுத்தையார் உலகத்திலிருந்து நூலக நிறுவனத்தின் தமிழ் ஆவண மாநாடு 2013 நிகழ்விலே பல தகவல்களுடன் ஆவண
சிறப்புரையை வழங்கிய திரு கணேசன் சுந்தர் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். ரோஜா முத்தியா நிறுவனம் மற்றும் பல நிறுவனங்கள் நூலக நிறுவனத்தை பொறுத்தமட்டில் இலங்கை தமிழ் பேசும் சமூகங்களின் ஆவணப்படுத்தல் முயற்சிகளில் பல்வேறுபட்ட உதவிகளை எமக்கு வழங்கி வருகின்றன. இவ்வாறான உதவிகள் தொடர்ச்சியாக எமக்கு தேவைப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இந்த வகையிலே இந்த மாநாட்டு ஆரம்ப நிகழ்வின் இறுதி நிகழ்வு என்று ஒன்று இல்லை என்றே கூற வேண்டும். அதாவது நன்றி உரை என்று ஒன்றை கூறுவதற்கு இங்கே யாருக்கும் உரிமை இல்லை என்கின்ற ஒரு உணர்வு நூலக நிறுவனத்தை பொறுத்த மட்டிலே இருக்கின்றது. அது எப்படி என்றால், இந்த நிகழ்விலே மேலே இருப்பவர்களாக இருக்கலாம், கீழே இருப்பவர்களாக இருக்கலாம், வெளியிலே இருப்பவர்களாக இருக்கலாம், யாரும் யாருக்காகவுமே இந்த இடத்துல வேலை செய்யவில்லை. அதாவது ஒரு சமூகம் சார்ந்த ஆவணப்படுத்தல், ஒருவேளை தான் சார்ந்த சமூகம் சார்ந்த ஆவணப்படுத்தல் அல்லது தனது அயல் நாடு அல்லது தனது மொழி சார்ந்த ஆவணப்படுத்தல் முயற்சிக்கான ஆதரவு அல்லது தனது பங்களிப்பு அனைவருனதும் கடமை என்ற நோக்கோடு நூலக நிறுவனம் இந்த ஒருங்கிணைத்தல் பணியை மாத்திரம் செய்கின்றபடினால் இந்த நிறுவனத்திலே யாரும் நன்றி பெறவும் கடமைப்படவில்லை, நன்றி கூறவும் கடமைப்படவில்லை என்று நாம் எமது எண்ணங்களை கருதி இந்த நிகழ்விலே யாருக்கும் நன்றி கூறவில்லை என்ற ஒரு ஆழமான எண்ணத்தோடு இந்த ஆரம்ப நிகழ்வை இனிதே நிறைவு செய்கிறோம். அடுத்த அமர்வுகள் 2 அமர்வுகள் ஒரே அடியாக ஒரே நேரத்தில் இன்னும் சரியாக 10 நிமிடங்களிலே கொழும்பு தமிழ் சங்க சங்கரப்பள்ளி மண்டபம், இந்த மண்டபத்தில் ஆவணப்படுத்தலும் தொழில்நுட்பம் என்ற தலைப்பிலும் வரலாறும் தொல்லியல் மரபுரிமை என்ற தலைப்பில் மன்னிக்க வேண்டும் கலை என்ற தலைப்பிலே வினோதன் மண்டபத்திலும் நிகழ்வுகள் ஆரம்பமாகும். இந்நிகழ்வுகளில் சமர்ப்பிக்கப்படும் கட்டுரைகள் சார்பான விளக்கங்களை பெறுவதாய் நமது தன்னார்வ தொண்டர்களுடன் தொடர்பு கொண்டு தாங்கள் சார்ந்த விருப்பத்துக்கு இணங்க இந்த அமர்வுகளில் கலந்து கொண்டு இந்த ஆய்வுகளை மெருகூட்டுவதற்கான உங்கள் கருத்துகள், கேள்விகள் என்பவற்றை எழுதி இந்த மாநாடு உண்மையாகவே மிகவும் வினைத்திறனாக நடந்து முடிவதற்கு உங்கள் அனைவரிடமும் ஒத்துழைப்பை வேண்டுகின்றோம். ஒரு நிகழ்வு தொடர்ந்து இந்த அமர்வை நிறைவு செய்யலாம் என எண்ணுகின்றேன். இந்தியாவிலிருந்து வருகின்ற நூலக நிறுவனத்தின் தமிழ் ஆவண மாநாட்டு ஆரம்ப நிகழ்வில் சிறப்புரை வழங்கிய திரு கணேசன் சுந்தர் அவர்களுக்கு நூலக நிறுவனத்தின் சார்பில் ஒரு நினைவு பரிசிலை வழங்கி கௌரவிக்க உள்ளோம். இந்த நினைவு பரிசிலை வழங்குவதற்காக நூலக நிறுவன மாநாட்டு ஏற்பாடு குழு தலைவர் திரு விமலாயத்தன் அவர்களையும் நினைவு பரிசிலை பெற்றுக்கொள்வதற்காக திரு கணேசன் சுந்தர் ரோஜா முத்தியா ஆய்வு நிறுவன இயக்குனர் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றனர். நன்றி திரு கணேசன் சுந்தர் ஐயா அவர்கள், மேலாயத்தன் அவர்கள். தொடர்ந்து அடுத்த அரங்கிற்காக தயார் செய்வதற்காக ஒரு 10 நிமிட இடைவேளை. நன்றி.